ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நல்ல ஒரு பியூட்டிஃபுல் மார்னிங்காக இருந்துச்சு. காலையிலே ஆக்சுவலி நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பால் காய்ச்சி வச்சுருந்தேன். இது சேமியா புலாவ். இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்டிக்கியாக இருக்கும். அது ஆறுனதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அது பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நான் பால் காய்ச்சறதுக்கு வச்சுருந்தேன். இன்றைக்கி ஸ்கூல் உள்ள நாள். அவளுக்கு லஞ்சு ஸ்நாக்ஸு எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இது தான் கொடுத்துட்ருந்தேன். சேமியா புலாவும் குக்கும்பர் அதெல்லாம் தான் கொடுத்துட்ருந்தேன். பேக் பண்ணுறதுல இடையில பால் என்றைக்கும் எனக்கு பால் காய்ச்சல் தாங்க நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி ஒரு கேரளா சத்யா மாதிரி கேரளாவோட ஒரு லஞ்சு மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃபுல்லாகவே இன்றைக்கி இதில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய இண்டக்ஷனில் நான் பிறகு இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இண்டக்ஷன் இதெல்லாம் பால் கொட்டினது அதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரைஸு வச்சே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சாதம் வடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி எனக்கு தோணும். அதனால சரி சாதம் வடிச்சிடலான்ட்டு வச்சுட்டேன். இவங்களுக்கு அவளுக்கு பேக் பண்ணி அவளை இது பண்ணி அனுப்பியாச்சு. அவங்களுக்கு புலாவு சூடோடு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் அவங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஹஸ்பண்டும் பொண்ணும் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நான் என்னோடய வேலை கண்டினியூ பண்ணிக்கிட்டு தாங்க இருந்தேன். ஏன்னா ஒரே ஒரு அடுப்பு இருக்கிறதுனால ஒன்றா வச்சு எடுக்க வேண்டியாக வந்துடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே லன்ச் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாதம் பார்த்திங்கன்னா வடித்தாச்சு. அதனால் அதை அப்படியே சூடோடு அந்த ரைஸ் குக்கர்லேயே நான் வச்சுட்டேன். அடுத்தது பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் மூங் டால் எடுத்துருக்கிறேன். மூங் டாலுக்கு தமிழில் என்ன சொல்வீங்க எனக்கு சீக்கிரம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதை எடுத்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வாஷ் பண்ணி தான் எப்போவும் வைப்பேன். இது எப்போவும் நான் கரெக்ட் தண்ணி வச்சாலும் ஃபுல்லாக கொட்டி என் குக்கரு அடுப்பு எல்லாமே கொஞ்சம் லீக் ஆயிரும். பர்ஃபெக்டாக குக்காகி வந்துருந்துச்சு. இனிமேல் நம்ம அதுக்கு ஒரு அரப்பு இருக்குது. கோகோனட் கிரேட் பண்ணி அது போடுறது. என்னோடய கேரளா ஸ்டைலில் தான் நான் இந்த பருப்பு குழம்பு வச்சுருந்தேன். உங்களோட தமிழ்நாடு ஸ்டைல் எனக்கு தெரியாது. நான் கேரளா ஸ்டைலில் தான் எப்படி பருப்பு குழம்பு வைப்பாங்களோ அதே மாதிரி தான் வச்சுருந்தேன். ரெசிபி ஆட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் போடலான்ட்டு தாங்க இருக்கேன். நான் இப்போ எனக்கு ரெசிபி எடுக்கிறதுக்கு அந்த ஒரு பொசிஷன் அதெல்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது. எங்கள் கேமரா தான் ஃபோனில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி வைக்கணும் அது எனக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ அது எனக்கு நல்ல மாதிரி நான் கற்றுக்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெசிபி வீடியோ ஆகிட்டு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேங்க. அப்படி பருப்பு குழம்பு ரெடி பண்ணி வச்சாச்சு. சாதம் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சாச்சு. இனிமேல் நம்மளுக்கு கூட்டு அதுதான் பண்ணணும். ஸோ நான் எல்லாம் அந்த தாளித்து எல்லாம் ஊற்றுனது ஃபுல்லாக நெய்யிலே பண்ணிவிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பருப்பு குழம்பு. வெஜிடபிள் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் இருந்துச்சு, ட்ரம் ஸ்டிக்கு. அது வச்சு ஒரு அவியல் மாதிரி பண்ணிடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கேபேஜ் இருந்துச்சு. கேபேஜுக்கு நீங்கள் தமிழில் முட்டைக்கோஸ் தானே சொல்வீங்க. முட்டைக்கோஸும் இருந்துச்சு. அது வச்சு ஒரு பொரியல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை அது கூட பண்ணிடலான்னு நினச்சேன். அப்போ ஃபஸ்ட்டே நான் அவியலுக்குள்ளது வச்சுட்டேன். அந்த ட்ரம்ஸ்டிக் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அவியலுக்குள்ளது வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கோகோனட்டுக்கு ஒரு கிரேட் பண்ணி அது ரெடி பண்ணி வச்சாச்சு. வெஜிடபிள் நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த கிரேட்டடான கோகோனட்டுக்கு அந்த ஒரு அரப்பு இருக்கு இல்லையா அதுவும் கூட போட்டாச்சு. ஆனால் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் அவியல் செட் ரெடி ஆயாச்சு. இனிமேல் இது கொஞ்சம் கோகோனட் ஆயில் கூட ஊற்றி தான் இறக்கி வச்சுருந்தேன். வேறொரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன். ஸோ நம்ம அவியல் ரெடி ஆயாச்சு. பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஒரு சர்விங் பவுலுக்கு நான் மாற்றிட்டேன். பாருங்கள் நல்லா சூடாக ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குது. கரெக்டாக குக் ஆயிருந்துச்சு. ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை கூட சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை நான் வீட்டில் வறுத்து பொடித்த மசாலா வச்சு பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் மோர் பார்த்திங்கன்னா ரைஸு வடித்து ரெடியாக வச்சாச்சு. ரைஸ் குக்கர்லேயே நான் வச்சுருக்கேன். ஏன்னா அது மத்தியானம் அவங்க வரும்போதில் அவங்களுக்கு சூடாக ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணுன்ட்டு. அவியல் நான் ஃபஸ்ட்டே பண்ணிட்டேன். அவியலும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரியல். இதுதான் பொட்டேட்டோ பொரியல். லைக் ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரியே வச்சாச்சு. அதுக்கப்புறம் கேபேஜ் போட்டு பொரியல் நான் பண்ணியிருந்தேன். முட்டைக்கோஸ் பொரியலும் நான் பண்ணியிருந்தேன். அது எடுக்கலை, பட் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு இவ்வளோ தான் நான் லஞ்சுக்குன்ட்டு அன்னைக்கு பண்ணியிருந்தேன். அண்டு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்வீட்டு பண்ணலாமே அப்படின்ட்டு இருந்தேன். அப்போ சிம்பிளாக பார்த்திங்கன்னா ரவா கேசரி பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ அதனால் ஒரு கப்பு தான் ரவா எடுத்திருந்தேன். ரவா கேசரி பார்த்திங்கன்னா சூப்பராக அன்றைக்கி வந்துருந்துச்சு. நானே லைக் நம்பலை நானாக பண்ணேன்ட்டு.
ஸ்வீட்டு எல்லாமே நல்ல மணமாக நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த சரவணா பவன் ஸ்டைல் கேசரி அப்படின்றலாம் வீடியோஸ்லலாம் பார்த்து தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஸ்டிக்கி இல்லாமல் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. சூடாக நல்லா கேசரியும் பண்ணியாச்சு. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுறதுக்கப்புறம் எப்போவும் நான் பண்ணுறதுனா ஹஸ்பண்டுக்கு வெயிட் பண்ணி உட்காந்துருப்பேன். அவங்க வந்து சூடாக அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அதான் என்னோட பெரிய 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 சந்தோஷம். ஸோ அதனால் எல்லாமே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அவங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்லா சூடாக சாப்பிடும்போதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் இந்த ரவா கேசரி ஃபர்ஸ்ட் டைம் தான் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டேன். அப்படி அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நான் பிறகு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ரைஸு, பருப்பு, பொரியல், பொட்டேட்டோ ஃப்ரை, அவியல், அதுக்கப்புறம் ஊறுகாய், அப்பளம், மோர் எல்லாம் இருந்துச்சு. அது நான் இதில் காட்டலை. ஆனால் அதுவும் கூட வச்சு தான் கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஆல்மோஸ்ட் முடிக்கிற அந்த ஸ்டேஜில் வரும்போதுல ஸ்வீட்டு கொண்டு கொடுத்தேன். ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனாங்க. நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி. பர்ஃபெக்டாக வந்திருந்ததுனால நல்லா சாப்பிட்டாங்க. அதுதான் எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.